சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நமது சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அடியாருக்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் சிவன் சுரேஷ் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். ஐயா, தலைப்பு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஐயா. நன்றிங்க ஐயா. அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்தாரமுதே, பொய்மையை பெருக்கி பொழுதினை சுருக்கும் கொழுத்தலை புலையனை தனக்கு, செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே, இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்களுந்தருளுவதினியே. சிற்றம்பலம். இன்றைக்கு திருநாளை போவார் என்ற தலைப்புல அடியேன் உபன்யாசம் பண்ண இருக்கிறேன். ஒரு தான தர்மம் பண்ணணும் அப்படின்னா எந்த ஒரு தான தர்மமும் சரி, உதாரணத்துக்கு ஒரு நீர்மோர் வழங்குறீங்க அப்படின்னா அந்த நீர்மோர் சரியான டயத்துல பண்ணணும், சரியான நேரத்துல பண்ணணும், சரியான இடத்துல சரியான நேரத்துல பண்ணணும். ரொம்ப தாகமா இருக்கு, நீர்மோர் எங்கம்மா கிடைக்கும்? பார்த்தீங்களா, மலை உச்சி, அங்க போனேன்னா கிடைக்கும் நீர்மோர். நான் ஏற்கனவே நாக்கு வறண்டு இருக்கு, இன்னும் இவ்வளவு மலை உச்சியில போய் இந்த நீர்மோரை குடிக்கணுமா அப்படின்னும் பொழுது அது ஒரு அப்ப அந்த இடம் ரொம்ப முக்கியம். அடமழை பெஞ்சிட்டு இருக்குது, நடுங்கிட்டு இருக்கோம். அப்ப போய் ஐயா நீர்மோர் இலவசமா இருக்கு, நீங்க எவ்வளவு வேணா குடிக்கலாம். அப்ப அது தகுந்த நேரம் கிடையாது. அப்போ தகுந்த நேரத்தில் தகுந்த இடத்துல அதை கொடுத்தாதான் அதற்கு மதிப்பு. ஒரு தான தர்மங்களையுமே ஒரு பொருள், ரொம்ப பசிச்சவனுக்கு போய் உணவு கொடுத்தாதான் அவனுக்கு அது, நமக்கு தர்மம், அவனுக்கும் அது பயன்படும். இது தான தர்மங்களுக்கு நம்ம ஒரு பொருளை கொடுக்கறோம். ஆனா பக்தி செலுத்துவது அப்படி கிடையாது. பக்திக்கு நேரமோ காலமோ வயதோ இடமோ கிடையாது. யாருனாலும் எந்த குலத்தில் பிறந்தவராயினும் எந்த இடத்திலையும் எந்த வயதிலையும் பக்தி நம்ம செலுத்தலாம். நான் அதுதான் ஒவ்வொரு உபன்யாசத்திலும் மறுபடியும் சொல்றது, வயதும் இடமும் ஒரு பொருட்டே அல்ல. ஒரு வேடுவனாக இருக்கக்கூடிய ஒருத்தர் அவர் செய்த அன்பின் காரணமாக, பக்தியின் காரணமாக தேய்ந்து போன செருப்பு எம்பெருமானுடைய நெற்றியில் வருது. இப்ப எப்பேற்பட்ட அந்த பக்தி தான், அன்புதான் முக்கியம். 6 நாளில் முக்தி அடைந்தவர் மாணிக்கவாசகர். கண்ணப்பன் ஒற்பது போல் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னையும் ஆண்டு கொண்ட அருளின்னு மாணிக்கவாசகர் சொல்றார். இப்ப என்ன அர்த்தம்? அவர் செய்த வாயில வைந்த நீரு கலசம், செருப்புற்ற சீரடி வாய்க்கலசு ஊனமலம் விருப்புற்று வேணனார் சேடறிய மெய்குழுந்தங்கு அருள் பற்றி நின்றவா தோல் நோக்கம் ஆடாமோ. மாணிக்கவாசரே சொல்றார். 2 இடத்துல கண்ணப்ப நாயனாரை பத்தி சொல்றார். அவர் செய்த அன்பு பக்தி பூஜை எல்லாமே 6 நாள். ஆனா அவருடைய எம்பெருமான் செய்த அன்பு அதிகம். ஒரு வேடுவன், திருக்குறுப்ப தொண்ட நாயனார் யாரு? வண்ணான், குளத்துல வண்ணான். ஆனால் அவர் இடைவராத ஒரு செயலை தொடர்ந்து செய்தனால சுவாமியோட திருவருளை பெற்றார். அதனால எந்த குலம், தாழ்ந்த குலமா உயர்ந்த குலமா அந்தனரா இல்ல எந்த குலகத்தா இருந்தாலும் எந்த இடமாக இருந்தாலும் பக்தி செலுத்துவதற்கு வயது ஒரு பொருட்டல்ல. அந்த விதத்துல திருநாளை போவார் என்ற நந்தனார் இயற்கையிலேயே பிறப்பிடங்களே உருத்தரியா காலத்தே அப்படின்னு மாணிக்கவாசகர் சொன்ன பொழுது, பிறந்து மொழி பயின்றன்னு காரைக்கிழமையார் சொன்னது போல நந்தனார் இளம் வயதிலேயே பக்தியோடு இருந்தார். அவர் இருந்தது கூரை வீடு தான் வாழ்ந்தார். கூரை வீட்டுல நந்தனார் இந்த
வீடாகிய இது நம்ம உடம்பும் ஒரு கூரை வீடு தான். இந்த கூரை வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவாத்மா எப்படி அந்த கூரை வீட்டுல நந்தனார் இருக்கிறோ அதே போல இந்த கூரை வீட்டுல இருக்கக்கூடிய ஜீவாத்மா பரமாத்மாவோட இணையன். நந்தனாருடைய சரித்திரத்துடைய உள் நோக்கம் என்ன அப்படின்னா, நந்தனார் கூரை வீட்டுல இருக்கக்கூடிய நந்தனார், இந்த வீடாகிய நம்ம இருக்கக்கூடிய ஜீவாத்மா, நந்தனார் எப்படி சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானை தரிசிக்கணும்னு ஆசைப்பட்டாரோ அதே போல இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோட இணைவதற்கு நந்தனாருக்கு எப்படி மனமாகிய அந்த அந்தன தடையா இருக்கிறதோ அதே போல நமக்குடைய மனமும் தடையா இருக்குது. அப்பேற்பட்ட நந்தனார் அந்த ஆதனூர் அப்புறம் பக்கத்துல ஒரு புழைப்பாடின்னு ஒரு கிராமம், அங்க ஒரு அந்தனருக்கு அடிமையாக இருக்கிறார். உழவு தொழில் செய்து கொண்டு வருகிறார். நம்ம எப்படி மனசுக்கு அடிமையாக இருக்கிறோமோ அது போல நந்தனார் அந்த அந்தனருக்கு அடிமையாக இருந்து வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். தூய்மையான வெள்ளாடை, கழுத்துல ருத்ராக்கம், எப்பொழுதுமே திருநீர், அதுதான் அவருடைய இயல்பிலேயே அதே மாதிரி இருந்தார். ஆனால் மனிதருள் மாணிக்கம், குப்பையில் மாணிக்கம் சொல்லுவாங்களே, அதாவது அந்த புழைப்பாடு கிராமத்துல மக்கள் எல்லாருமே அவங்க இன மக்கள் எல்லாம் சிறு தெய்வங்களை வணங்கக்கூடியவங்க, சிற்றின்பத்துக்கு ஆளாறவங்க. அதுல இவர் ஒரு ஆள் மட்டுமே பேரின்பத்துக்காக இயங்கக்கூடியவர். அப்பேற்பட்ட அந்த நந்தனார் அங்க இருக்கிற மக்களுக்கெல்லாம் உபதேசம் பண்றாரு. இந்த சிற்றின்பங்கள்லாம் வேண்டாம்ப்பா, நமக்கு பேரின்பம் வேணும், சுவாமியை தரிசனம் பண்ணும், பஞ்சாட்சர மந்திரம் சொல்லுங்க அப்படின்னு அங்க இருக்க மக்களுக்கெல்லாம் கூப்பிடுறார். இப்போ பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சிவாலயத்துக்கு போகணும்னு விருப்பப்படுறார். அப்ப அங்க இருக்கிற அவருடைய நண்பர்கள் எல்லாம் கூப்பிடுறாரு. மன்னாரு, கண்ணாரு, ராஜா, ராஜாத்தி எல்லாரும் வாங்க, பக்கத்துல இருக்க சிவன் கோயில் நம்ம போயிட்டு வருவோம், போய் தரிசனம் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னாரு. அப்படியா? அங்க போனா என்ன கிடைக்கும்? ஏன்னா இவங்க எல்லாம் சிறு தெய்வம் இருக்கிறப்ப எல்லாம் இருப்பாங்க, சாராயம், இது ஆடு வெட்டி அந்த கறி விருந்து எல்லாம் கிடைக்கும்னால அங்க போனா என்ன கிடைக்கும்? உள்ளதும் போகும் ஐயா, நந்தனா சொல்றாரு, உள்ளதும் போகும் ஐயா. இது உள்ளதும் போயிருமா? இப்ப உள்ளது போறது அதுக்கு போகணும். உன்னுடைய வினை அனைத்தும் உள்ளது போகும் ஐயா, உள்ளது போகும் ஐயா. உன் வினை இருவினை லாவினையும் உள்ளது போகும் ஐயா. எது கொடுப்பாரா என்னன்னு தெரியாது, ஆனா உன்னுடைய வினை எல்லாம் கழிந்துடும். வினை கழிஞ்சாலே போதும், நமக்கு நம்மளுடைய வினை கழிந்தாலே போதும், சுவாமி திருவுருளால அனைத்து நமக்கு கிடைக்கும். அதான் மாணிக்கவாசர் அழகாக பிரார்த்தனை பத்திர படிப்பார். கடியேனுடைய கடுவனையை களைந்து உன் கருணை கடல் பொங்க உடையாய் அடியேன் உள்ளத்தே ஓவாது உருகாருளாயேன். கடியேனுடைய கடுவனையை களைந்து, அவர் ஃபர்ஸ்ட் வேண்டதே அதுதான். என்னுடைய வினை போயிட்டாலே உன்னுடைய திருவுருள் நான் பற்றுவேன். அதனால கடியேனுடைய கடுவனையை களைந்து உன் கருணை கடல் பொங்க உடையாய் அடியேன் உள்ளத்தே ஓவாது உருகாருளாய. உன்னுடைய நாமத்தை எப்பவுமே சொல்லிட்டு இருக்கணும் மாணிக்கவாசர். அதனால உள்ளது போயிடும் அப்படின்னு சொல்றாரு. சொல்லி எல்லாத்தையும் ஆடி பாடி ஒரு அரவணைச்சு அத்தனை கூட்டத்துல ஒரு 11 பேரை மட்டும் திரு பக்கத்துல இருக்கக்கூடிய திருப்பொன்கூர் சிவலோக நாயகர் சுவாமி வேறு அங்க இருக்கிற கோயிலுக்கு போலான்ட்டு எல்லாரும் பெறப்பட்டு போறாங்க. திருப்பன்கூர் அப்படின்றது புங்கம், திருப்புன்னா புங்க மரத்துக்கிற சுவாமி இருக்காரு. புங்க மரம், அதாவது மரங்கள்ல அரச மரம், புங்க மரம் தான் ஆக்சிஜன் அதிகமாக கொடுக்கும். அதனாலதான் அந்த மரங்கள் எல்லாம் நம்ம எல்லா ஊர்களையும் பார்த்தீங்கன்னா அரச மரத்துக்கீழ ஒரு பிள்ளையார் இருப்பார். வெறும் அரச மரத்தை சுத்த மாட்டோம், அப்பயே சயின்ஸ். அப்ப அங்க ஒரு விநாயகரை வச்சா சுத்துவான். விநாயகர் 100 சுத்து வச்சுக்கோ, என்னைக்கு எந்த நோயும் வராது, ஆரோக்கியமா இருக்கலாம். ஏன் இவன் 100 சுத்துறானா வேர்க்குமா, அதிகமா சுவாசம் ஏற்படுமா, அப்ப நல்ல ஆக்சிஜன் அதிகமா சுவாசிக்கிறானா, அப்போ ஆரோக்கியம் ஏற்படும். அதே போல புங்க மரம், புங்க மரத்துல லட்சுமி வாசம் செய்யும். நீங்க வீடுகள் எல்லாம் நீங்க ஒரு முன்னாலேயோ இல்ல பின்னாடியோ ஒரு புங்க மரத்தை வச்சீங்கன்னா அதுல லட்சுமி வாசம் செய்யும். அதுல இருக்கக்கூடிய காற்று நமக்கு சுத்தமான காற்று கிடைக்கும்.
இன்னைக்கு தேதிக்கு சுத்தமான காற்று ரொம்ப சிரமம். இன்னும் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் சென்டர்னு வைப்பான், பெட்ரோல் பங்கு மாதிரி ஆக்சிஜன் பியூர் ஆக்சிஜன் சென்டர்னு வைப்பான். நீங்க போய் ஒரு 10 நிமிஷம் அதை சுவாசிட்டு வரலாம். இப்படி மரங்கள்லாம் வெட்டி எல்லாம் பண்ண அப்படி. ஸோ அப்பேற்பட்ட திருப்பன்கூர்ல புங்க மரத்துக்கு சுயம்பாக இருக்கக்கூடியவர் தான் சிவலோக நாயர். ஸோ அப்பேற்பட்ட எம்பெருமான தரிசிக்கலாம் அப்படின்னு சொல்லி நந்தனார் எல்லாத்தையும் கூட்டு போட்டாரு. பெரியசாமி, கருப்பசாமி, மன்னாரு, கண்ணாரு வாங்க எல்லாரும் போவோன்னு எல்லாத்தையும் பாடிக்கிட்டே போறாரு. ஓ நமச்சிவாய சிவாய நமோ, ஓ நமச்சிவாய சிவாய நமோ, சிவாய நமவோம் சிவாய நமவோம் அப்படி அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இவங்களை கூட்டிட்டு போறாங்க, நடந்தே போறாங்க. அப்ப அங்க போன உடனே அந்த கோயிலை வளம் வர்றாங்க, கண்ணில ஜலம் வருது, அவங்களுடைய மனமெல்லாம் அடையும். கோயிலை வளம் வந்து கண்ணில் ஜலம் வந்து அவங்களுடைய மனம் எல்லாம் நீங்கி எம்பெருமானுடைய திருக்காட்சியை பார்க்கறதுக்காக அப்படி கோயிலை வளம் வந்து அழகா போய் பார்க்கறாங்க. சுவாமியை பார்க்கலான்ட்டு 11 பேரும் இந்த நந்தனாரும் திருப்பன்கூருடைய சுவாமியை தரிசனம் பண்றதுக்காக அப்படியே வர்றாங்க. அப்போ எல்லாரும் நிலத்தை பார்க்கறாங்க. இவர் கண்ணீர் மல்க அப்படியே கண்ணை மூடி சாமியை பார்க்க போறோம்னு ஆசைல இருக்காரு. அவ பக்கத்துல இருக்கலாம், என்ன நந்தனா உன்னை நம்பி இவ்வளவு தூரம் வந்துட்டோம், சாமியே தெரியலையே அப்படின்றாரு. என்னாச்சு சாமியே தெரியல அப்படின்னு பார்த்தா பெரிய நந்தி சுவாமியை மறைச்சு நிக்குது. நந்தனாருக்கு ஒரே வருத்தம், அடடா இத்தனை பேரி நம்ம கூட்டு வந்துட்டுமே, இவ்வளவு தூரம் நடந்து வேற கூட்டு வந்திருக்கோம், சாமி தரிசனம் பண்ணு, இவ்வளவு நந்தி மறைச்சிருக்குதே, என்ன செய்யறதுன்னு ஒரே கண்ணீர் மல்க சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்றார். மாடு படுத்துருக்குதே ஐயா, மாடு படுத்துருக்குதே, வழியை மறைத்து பெரிய மாடு படுத்துருக்குதே. சுவாமி நீங்க கருணை கடலாச்சே, எல்லாருக்கும் எல்லாருக்கும் முக்தி கொடுப்பீங்க, எல்லாருக்கும் அருளாசி புரிவீங்களேயா, அடியேனுக்கு காட்சி தர மாட்டீங்களா? திருமாலுக்கும் பெருமாளுக்கும் பிரம்மாவுக்கும் அடிமுடி தெரியாம இருந்தாலும் கடைசியில் காட்சி கொடுத்தீங்களா ஐயா? ராவணன் கைலாய மலையே பேத்தெடுக்கணும் ஆணவத்தோடு இருந்த பொழுதும் அவன் இசைக்கு மயங்கி அவனுக்கும் வேண்டிய வரங்கள் எல்லாம் அள்ளி கொடுத்தாய கருணைக்கடலே. திருப்பனந்தாள தன்னுடைய பெண் பக்தைக்காக அவளுடைய மேலாடி நலிவிடுமே என்பதற்காக சாய்ந்து கொடுத்து தன் அபிஷேக நீரை வாங்கி கொண்ட வள்ளல் அல்லவாயா நீங்கள்? இவ்வளவையே பன்றி குட்டிகளுக்காக தாய் பன்றியாய் இறங்கி பால் கொடுத்தாயா? வேத திரிபுரம் செற்ற வள்ளி வேடுவனாய் கடி நாய்கள் சுக ஏவல் செய்யும் எம்பெருமா தங் எங்கு காட்டில் உண்ட பன்றிக்கு இறங்கி இசையன் எந்த பெருந்துரை ஆதி என்று கேவலம் கேளலாய் பால் கொடுத்த கிடப்பறிவார் எம்பீரானவனே. மாணிக்க வாச திருவார்த்தை இந்த பதிகத்துல அதை பாடுறாரு. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா மதுரையில புது மண்டபத்துல பன்றி பெரிய உருவத்துல இருக்கும், அதுல பன்றி குட்டிகள்லாம் பால் கொடுக்கிற மாதிரி ஒரு சிற்பம் அழகாக இருக்கும். உள்ள சாமி சன்னதியில் இருக்கும், வெளியே புது மண்டபத்திலே இருக்கும். இப்படி பன்றிகளுக்கெல்லாம் இறங்கி பால் கொடுத்தையப்பா, வந்தியம்மைக்காக தன் மண்ணையே தலையில செமந்தியப்பா, பேர்பட்ட சுவாமி எனக்காக இறங்கி காட்சி கொடுக்க கூடாதா? இந்த நந்தியை விலக சொல்லக்கூடாதா? கண்ணீர் மல்க உருள்றார் பெறல்றார் நந்தனார். இப்ப கருணை கடல் இல்லையா நம்ம சுவாமி? நந்தி நந்தனார் பரம பக்தன், எதுக்கும் பொறுப்போம், பக்தனுடைய கண்ணீரை துடைப்போம், சற்றே விலகு அப்படின்றார். நந்திக்கு என்னன்னா அவர் எதுக்காக யாருக்காகவும் அந்த உரிமையை விட்டு கொடுக்க மாட்டார், அமைதியா இருக்காரு. மறுபடியும் சாமி சொல்றார், எதையும் பொறுப்போம், பக்தனுக்காக பிறக்க மட்டும் சற்றே விலகு நந்தி அப்படின்றாரு. சற்றே விலகியது நந்தி, சற்றே விலகியது தேவரி பேச்சை கேட்ட நந்தி, சற்றே விலகியது. அப்பேற்பட்ட பெரிய நந்தி சற்று விலகி காட்சி கொடுக்கவுமே நந்தனார் எல்லாம் கல்ல தாரதாரியா கண்ணீர்.
இன்னைக்கு மெயின் மன்மர் கோயில் போய் அத்தை மண்டபத்துக்கு முன்னாடி போய் சுவாமி தரிசனம் பண்ணோம்னா எனக்கு திருமுறை படிக்கிறப்ப கண்ணில் தண்ணியா வரும். ஏதோ கைலாயத்திலேயே போய் சுவாமியை தரிசனம் பண்ண மாதிரி எனக்கு ஒரு அந்த ஒரு காதல். அதே போல் நந்தனாருக்கு அந்த தரிசனம் கிடைச்சோடனே கண்ணீர் மல்கிறாரு. அந்த பிற்பட்ட அந்த திருப்பூர் தலத்துக்கும் அடியன் குடும்பத்தோட போற தரிசிக்கோட பாக்கியம் கிடைச்சது. அப்ப அங்க இருக்க நந்தியினுடைய சிலைய ரொம்ப தத்ரூபமா இருந்துச்சு. என்னன்னா அந்த நந்தியினுடைய சிலைகள் எல்லாம் அந்த நரம்பு புடைத்து இருக்குது. ஏன்னா தன்னுடைய உரிமையை விட்டு கொடுத்ததுனால அதுக்கு ஒரு கோபத்தோட இருக்கிற மாதிரி அந்த நந்தி இந்த நரம்புகள்லாம் புடைத்து இருக்குது. பொதுவா எல்லா இடங்களிலும் நந்தி அந்த நாக்கை வெளியே வச்சிருக்கும். அங்க நாக்கு உள்ள மடக்கி கடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு கோபத்தோட இருக்கக்கூடிய அந்த நந்தி, அதை நாங்க பார்த்து ரசிச்சோம். அங்க இருக்கிற ஐயர்கிட்ட கேட்டதுக்கு அவங்க அந்த தன்மையா சொன்னாங்க, அந்த மாதிரி அதனுடைய உரிமையை விட்டு கொடுத்ததுனால அது கோபத்துல இருக்கிற மாதிரி ஒரு இருக்குது. அது சிற்பங்கள் அந்த அவ்வளவு அருமையா இருந்தது. அப்படி ஒரு சந்தோஷம். ஒரு நல்ல திருக்காட்சியை பார்த்துட்டு மறுபடியும் வள வர்றாரு. அப்போ வள வர்றப்போ இவர் இயற்கையாவே இவருக்குன்னு எதுவும் வச்சுக்க மாட்டார். எதையுமே எடுத்து எடுத்து எல்லாருக்கும் கொடுத்துருவார். இவருக்கு வர கூலி பணியோ நெல்மணியோ எதையுமே கொடுத்துருவார். தோளோ இல்ல வாரோ எதையுமே என்ன செய்வாரு, கோயிலுக்குரிய மிருதங்களுக்கு தேவைப்படுமா, அப்ப இந்த தோலை வச்சுக்குங்க. கோயில வீணை வாசிக்கிறது, இந்த கச்சேரிக்கு வீணை வாசிக்கிற பக்தர்கள் இல்ல கோயில இருக்க வீணைக்கு நார் வேணும்னாலும் அந்த இதை கொண்டு கொடுத்துருவார். அங்க இருக்கிற மக்களுக்குமே கொடுத்துருவாரு. பஞ்சாட்சரம் அந்த சொல்லுங்க, சிவபக்தியா பூஜை பண்ணுங்கன்னு ஏதாவது ஒரு வச்சு ஒரு 4 பாட்டை பாடி அதுக்கு பிரசாதமா எல்லாத்தையும் கொடுத்துருவார். இவருக்குன்னு எதுவுமே கிடையாது. அப்பேற்பட்ட சிவத்தொண்டுகள் தொடர்ந்து செஞ்சுட்டே வந்தவர். அந்த திருப்பன்கூர் கோயிலை வளம் வர்றப்போ அங்க இருக்கக்கூடிய ஒரு குளம் தூர்வாரப்படாமல் ரொம்ப மேவி தண்ணீர் கம்மியா இருந்தது. அப்ப ஒரு மன வருத்தம், இந்த குளத்தை தூர்வாருனா சுவாமிக்கு அபிஷேகத்துக்கு நீராகும், இந்த ஊர் மக்களுக்கும் அது பயன்படுமே அப்படின்னு ஒரு எண்ணம் கொள்றாரு. ஆனா இந்த குளத்தை விட்டுருக்குன்னா ஆள் வேணுமே, நம்ம ஒரு ஆள் செஞ்சா பத்த முடியாது அப்படின்னு நினைக்கிறப்போ கண்ணீர் வந்துறாரு. சுவாமிகிட்ட விண்ணப்பம் வைக்கிறாரு, யா இந்த திருக்குளத்தை தூர்வாருறதுக்கு எனக்கு அருள் புரிங்க அப்படின்னு சொல்றாரு. கருணை கடவுளான சிவபெருமானுக்கு 5 குழந்தைகள். சில பேருக்கு நினைப்பீங்க 2 பேர் தான் நினைப்பீங்க. விநாயகப் பெருமானும் முருகன் தானே என்ன சுவாமி 5 சொல்றாரு. அவருக்கு 5 குழந்தைகள். மூத்தவர் விநாயகர், கடைக்குட்டி நம்மளுடைய குமரன், திருக்குமரன் முருகப்பெருமான். இடையில 2 பேர் இருக்காங்க, வைரவர் வீரபத்திரர். அதனால இந்த இப்பவுமே ஃபர்ஸ்ட் குழந்தை தலைப்பையிலேயே நம்ம ஞாபகம் வச்சிருப்போம், ஏன்னா அவன் தான் பொறுப்பா இருக்கணும்ட்டு. அப்புறம் அந்த கடைசி செல்லம் கடைக்குட்டி அவனும் நம்ம ஞாபகம் வச்சிருப்போம். அதனால வைரவர் வீரபத்திரர், இந்த வைரவர் வீரபத்திரும் 2 குழந்தை நடுவில் இருக்கிறதுனால இந்த பஸ்லயே பாத்தீங்கன்னா ஜன்னலோரமா உட்காந்துருக்கு தான் ரொம்ப இது ஜிலு ஜிலுன்னு போவான். இந்த 3 சீட்ல இந்த ஜன்னலோரமா உட்காந்துருப்பான், இந்த ஓரமா விருப்பப்படுவான். இந்த நடுவில் இருக்கவே மறந்துடுவோம், அவன் கஷ்டப்படுவான். அதே போல இதுல இருக்கக்கூடிய விநாயகப் பெருமான் தான் அப்பா செல்லம், எம்பெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும். முருகப்பெருமான் அம்பிகையுடைய செல்லப்பிள்ளை. அதனாலதான் சூரபத்மன் வேல் கொடுத்ததுமே அம்பாள் தான் முருகப்பெருமானுக்கு. வாரி அணைத்ததும் அம்பாள் தான். ஆனா விநாயகப் பெருமானுக்கு அப்பா செல்லம், மூத்த பையன். ஏன்னா மூத்த பையன் தான் பொறுப்பா இருப்பான்னு பொதுவா வீடுகள்ல தலைப்பையனை தான் அப்பாவுக்கு பிடிக்கும். அப்போ விநாயகப் பெருமானை கூப்பிடுறாரு, என்னுடைய பரம பக்தன் இந்த குளத்தை தூர்வாருன்னு ஆசைப்படுறாரு, நீ போய் அவருக்கு உதவிட்டு வான்னு கூப்பிடுறாரு. விநாயகப் பெருமானுக்கு ஒரே சந்தோஷம். முதல் வேலை அப்பா நமக்கு விட்டுருக்காரு, அந்த வேலையை செம்மையை செய்யணும். முதல் வேலை அவருக்கு விநாயகப் பெருமானுக்கு. சரி கூலி ஆளால போகணும். கூலி ஆளா போறப்ப டிப்டாப்பா அவரு இப்ப இருக்கிற கேட்டப்ல போனா யாரும் கூலி ஆளா நினைக்க மாட்டாங்க அப்படின்றதுனால ஒரு அழுக்கு துணி அழுக்கு வேட்டி ஏதாவது ஒண்ணு கட்டிட்டு போகணும். பார்த்தாரு, விநாயகர்கள் எல்லா விநாயகர்களும் சரி, எந்த விநாயகர்கள் அழுக்கு வெட்டி இல்லாம இருக்கும், ஏதாவது ஒரு கறி துணி ஒரு அழுக்கு வெட்டி இருக்கும், அதை ஒண்ணு எடுத்து கட்டிக்கிட்டாரு. அந்த பக்கம் நந்தனார் இருக்கிற அந்த குளத்து பக்கம் போறாரு. கூலியோ கூலி கூலியோ கூலி,
அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. நந்தனார் அப்பா ஒரு ஆள் கிடைச்சாரு. யாரப்பா அது? ஏன் கூலிக்கு ஆள் வந்தியா? ஓ, கூலிக்கா வந்திருக்கியா? அம்மையா, என்ன வேலை செய்வேன்? எந்த வேலை கொடுத்தாலும் செய்வீங்க. இந்த குளத்தை தூர் வாரணும். பண்ணிடலாமியா. எவ்வளவு ஆழம் வேணும்? இந்த குளத்தை எவ்வளவு ஆழம் தோண்ட முடியுமோ அவ்வளவு ஆழம் தோண்டுங்க. 3 ஆள் மட்டும் தோண்டினீங்கன்னா, ஏன்னா குளம் ஆழமா இருக்கணும். எவ்வளவு அறிவும் ஆழமா இருக்கணும். ஆழமா படிக்கணும். அந்த கதையெல்லாம் ஆழமா படிச்சாங்க. இப்ப ஆழமா படிக்காம பரவலா படிக்கிறாங்க. எழுது பின்னாடி பேருக்கு பின்னாடி ஒரு 10 டிகிரி இருந்தா ஓகே, பிஎஸ்சி எம்பிஏ அப்படி படிச்சுட்டு போறாங்க. ஆனா எதை படிக்கிறோமோ அதை ஆழமா படிக்கணும். அதனால்தான் எம்பெருமான் முருகப்பெருமான் கூடிய வேலுடைய தத்துவம் இவ்வளவுதான். நீ எதை படிக்கிறாயோ அது ஆழமாக இருக்க வேண்டும், கூர்மையாக இருக்க வேண்டும். ஆனா இப்ப அப்படி இல்லை. என்ன பண்றோம்? பரவலா படிக்கிறோம். எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் படிப்போம். அதனால ஆழமாக குளத்தை தோண்ட வேண்டும் சொல்றாரு. அப்படியே உத்தரவு. இதுக்கு என்ன கூலி தருவீங்க அப்படின்னு கேட்கிறாரு. 10 நெல்லு தர்றேன் அப்படின்றாரு. யாரு? நந்தனார். 10க்குன்னா 5 படி நெல்லு தரேன்றாரு. உத்தரவு. நீங்க சற்றே இந்த கோயிலை வளம் வந்தீங்கன்னா அதுக்குள்ள இந்த குழியை தோண்டிடுவேன் அப்படின்றாரு. ஏன்னா ஓனர் இருந்தாதான் வேலை பார்ப்பாங்கன்றது இப்போ. ஆனா விநாயகர் என்ன சொல்றாரு? நீங்க நகர்ந்தாதான் நான் வேலை பார்க்க முடியும். நீங்க அப்படியே வளம் வந்து வாங்க, அதுக்குள்ள நான் வெட்டி முடிச்சிருந்தாரு. சுவாமி மறுபடியும் நந்தனார் மறுபடியும் இந்த கோயிலை வளம் வராரு. வளம் வந்து முடிக்கிறதுக்குள்ள விநாயகர் பெருமான் நல்ல ஆழமா அழகா அகலமா அந்த குளத்தை வெட்டியிருக்காரு. இன்னைக்கும் அந்த திருப்பூர் போனீங்கன்னா சுவாமி சன்னதிக்கு பின்னாடி நீங்க வளம் வந்து பின்னாடி இருந்தீங்கன்னா குளம் வெட்டி விநாயகர்னே ஒரு விநாயகர் சன்னதி இருக்கும். பின்னாடி அந்த திருக்குளம் இருக்கும். அத அங்க ஓரப்ப திருக்கதை பூட்டிதான் வச்சிருந்தாங்க. நான் சொல்லி அந்த திருக்கதை சொல்லி திறக்க சொல்லி அந்த குளம் வெட்டிய விநாயகர் தரிசிச்சுட்டு அந்த குளத்தையும் போய் பார்த்து அங்கிருந்து ஒரு பதிவு போட்டிருந்தேன். ரொம்ப அருமையா இருந்தது. இன்னைக்கு அந்த குளம் வெட்ட விநாயகர்னு இருக்குது, சிவலோகம் விநாயகர்ன்ட்டு. சுவாமி விநாயகர் பெருமான் அந்த குளத்தை வெட்டிட்டு அந்த அவர் கொடுத்த அந்த கூலி நெல்லை வாங்கிட்டு தன்னோட அப்பாட்ட போய் கொடுக்குறாரு. ஏன்னா எப்பவுமே பையன் முதல் சம்பளம் வாங்கினா யார்ட்ட கொடுப்பாங்க? அம்மா அப்பாட்ட கொடுப்பாங்க. முதல்ல விநாயகர் பெருமான் உழைச்சி வாங்க ஊதியம் இல்லையா? அதனால அந்த நெல்லை கொண்டு சிவபெருமான்கிட்ட கொடுக்குறாங்க. சிவபெருமானுக்கும் நம்மளோட முதல் பிள்ளை நம்மளுக்கு சம்பாதிச்சு கொடுத்த நெல்லுன்னு சொல்லி ஆசையா வாங்கி என்ன பண்ணிட்டாரு? அவர் தலையில வச்சுக்கிட்டாரு. இப்ப தலையில நெல்லை வச்சுக்கிட்டாரு. ஏற்கனவே அவர் தலையில கங்கை நல்லா போயிட்டு இருக்குது. ஸோ கங்கை வற்றாத கங்கை வந்துட்டே இருக்கனால நெல்லும் தண்ணி பக்கத்துல இருக்கிறனால நல்லா முளைத்து வருது. இந்த நெல்லு தான் பின்னாடி நந்தனாருக்கு மிகப்பெரிய ஒரு மோட்ச முக்தி நெல்லாக மாற போறது. அப்ப நந்தனாருக்கு தெரியாது. அதை கொடுத்த ஒரு திருப்தியில இந்த குழந்தை ஊர் மக்களுக்கு இந்த குளம் பயன்படுது, இந்த கோயிலுக்கும் அதை பயன்படுத்த இந்த ஒரு ஆத்ம திருப்தியில திரும்பி மறுபடியும் ஆதனூருக்கு பிழைப்பாடிக்கே வராரு. இப்ப வரும் வழியில ஒரு மகான் தில்லை சிதம்பரத்தை பத்தி அங்க இருக்க சீடர்களுக்கு வெளியிட்டிருக்காரு. சிதம்பரம் ஒன்று இருக்கு, அதை தரிசத்தவர்களுக்கு ஜனன மரணம் இல்லை. சிதம்பரம் ஒன்று இருக்கு, அதை தரிசத்தவர்களுக்கு ஜனன மரணம் இல்லை. சிதம்பரம் ஒன்று இருக்கு. அப்படி சிதம்பரத்தினுடைய பெருமைகள்லாம் சொல்லிட்டே வராரு. அப்பதான் உள்ள இருக்கக்கூடிய அந்த பக்தி சுடர் இன்னும் பிரகாசமாக எரியுது நந்தனாருக்கு. சிதம்பரம்னு ஒரு தலம் இருக்கா, அது தரிசிச்சா ஜனன மரணம் இல்லை, சுவாமி திருவுல பரிபூர்ணம் பெறலாமான்னு அப்பயே அவருக்கு ஒரு வேட்கை உருவாயிடுச்சு. ஒரு வைராக்கியம், ஒரு பக்தி வைராக்கியம் அவருக்கு உருவாகுது. சிதம்பரம் நான் போவேன், சிதம்பரம் நாளை போவே, நான் சிதம்பரம் நாளை போவே, நாளை போவேன் சிதம்பரம் அப்படின்னு பாடிட்டே வர. நாளைக்கு போவேன், நாளைக்கு போவேன், நாளைக்கு போவேன், சிதம்பரம் சிதம்பரம் போவேன் போவேன். அதனாலதான் இவருக்கு திருநாளை போவார்னே வந்துச்சு. நாளைக்கு போயிடுவேன், நாளைக்கு போயிடுவேன்னே இவரை போக விடாம தடுக்கிறது யாரு? அறிவு மனமாகிய அந்த அந்தனர்.
நம்ம எப்படி இன்னும் பக்திக்கு போகணுமா? போலாம்ப்பா, நீ என்னப்பா இப்பயே போய்கிட்டு 10 வயசுல 30 வயசுலாம் பத்தி இப்ப நல்லா நல்லா அனுபவிக்கணும்ப்பா. 60 வயசுக்கு மேல 50 வயசுக்கு மேலதான்ப்பா போகணும். இந்த மாதிரி இவர் என்ன பண்றாரு, அந்த மனம் அறிவு நம்மளை எப்படி தடுக்குதோ அதே போல நந்தனாருக்கு அவனுடைய அந்தனை தடுக்கிறாரு. இப்போ அவர் போறாரு, ஒவ்வொரு டைம் போறாரு. சுவாமி ஆண்டேன், என்னடா பறையா, சிதம்பரம் வந்திருக்கிறா. ஆமா, அதுக்கு என்ன? அதை கண்டவருக்கு ஜனன மரணம் இல்லையாம், சிதம்பரம் ஒன்று இருக்குதாம். பறையா, சாஸ்திரங்கள் தோத்திரங்கள் வேதங்கள் எல்லாம் படிச்சு நானே என்ன சிதம்பரம் போல, நீ என்னடா பறையா அதுக்குள்ள போன ஆசைப்படுற? போய் வேலையை பாரு. அப்படி தலையை குனிஞ்சு போயிட்டாரு. மறுநாள் வருவார், இதே மாதிரி சிதம்பரம் போகணும், சிதம்பரம் போகணும்னு சொல்லிட்டே இருக்காரு. அங்க ஊர் மக்களுக்கெல்லாம் அந்த சிதம்பரத்தோட பெருமையை சொல்லி நம்ம எல்லாம் போகணும்ப்பா, அங்க போகணும் அப்படின்றாரு. அப்ப அந்த மக்கள் எல்லாம் மறுபடியும் இவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க, நந்தனார் இந்த மாதிரி இல்லை, எப்ப பார்த்தாலும் எங்களுக்கு எல்லாம் அறிவுரை சொல்லிட்டு இருக்காரு, எங்க சாமியை கும்பிட விட மாட்டாரு, எங்களுடைய இந்த கருப்பசாமி, ஏரப்பன், வீரப்பன் சாமியெல்லாம் எங்களை கும்பிட விட மாட்டாரு, ஆடு மாடு கோழியை பலிவிட விட மாட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அப்ப அந்த ஊர்ல பெரிய ஒரு மூத்த வயதான 92 வயசு இருக்கும் அந்த தாத்தா, அவரை கூப்பிட்டு, ஐயா நந்தனாருக்கு பக்குவமா சொல்லி கூட்டுவாங்க, இந்த ஊர் மக்களை எல்லாம் அவர் மனம் மாற்றுகிறார் அப்படின்னு சொன்னோடனே அந்த முதியவர் போறார். அவர் வயது 92 இருக்கும். ஐயா நந்தனாரே, ஐயா வாங்க, நல்லது, உட்காருங்க, மோர் சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி அவர் பவ்யமா கவனிக்கிறார். நந்தா, நீ நல்லவன் தான், ஆனா ஏன் இந்த மக்கள் அவங்களுடைய வழிபாடு, அவங்க உயிர்களை வழிகட்டுறாங்க, அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க, அப்படின்னு நீ ஏன் அதை போய் தடுக்கிற? ஐயா, உங்களுக்கு நரைச்சு போச்சே, இந்த நரைக்கு என்ன சம்பந்தம் தெரியுமா? யமன் விடக்கூடிய நாயர் நோட்டீஸ். யாரு? யமன் விடக்கூடிய நாயர் நோட்டீஸ் தான் இந்த நரை, கையில வர நரை வந்தாலே முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். இன்னும் எல்லாருக்கும் இறப்பு நிச்சயமாயி போச்சு. ஆனா அந்த இறப்புக்குள்ள சாமி திருவுருளை எப்படி பரப்புறோம், நம்ம பிறப்பனோட நோக்கம் என்னன்னு தெரியாமையே இந்த மக்கள்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்களா ஐயா? அவங்களுக்கு இந்த வந்த நோக்கத்தை நம்ம சொல்லணுமா ஐயா இல்லையா? சுவாமியை தரிசனம் பண்ண வேண்டாமா அப்படின்னு சொல்லி அந்த பெரியவருக்கு எல்லாத்தையும் விளக்கணுன்னே அவரு சுவாமிகிட்ட சொல்லி அந்த திருநீர் எடுத்து அவர் கையில எப்பயுமே வச்சிருப்பார். திருநீர் ரிஷபமூர்த்தத்தை எடுத்து அவர் நெத்தியில நமச்சிவாயா சிவாய நம பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி அந்த பெரியவருக்கு பூசுறார். நாவுக்கரசர் பாடின மாதிரி, கருவாய் கிடந்து உன் கடலையை நினையும் கருத்துடையேன், உருவாய் திரிந்து உந்தன் நாமும் பயந்தேன் உடலாளை திருவாய் புளிய சிவாய நம்ம என திருநீர் அணிந்தேன், தருவாய் சிவகதனை பாதிரி புளியரன். நாவுக்கரசர் கேட்கிறார் சுவாமிகிட்ட, சிவகதை குடிப்பான்னு கேட்கிறாரு. சிவகதை கொடுக்குற அளவுக்கு நீ என்னப்பா செஞ்சதுதான் சொல்றாரு. சிவாய நம்ம என திருநீர் அணிந்தேன், தருவாய் சிவகதனை பாதிரி புளியரன். எப்பயுமே சிவாய நம்ம சொல்லி பூசணும். அப்படி பூசவுடனே அந்த தூது விட்ட தாத்தாவும் மனம் மாறி, ஐயா நந்தனா ரொம்ப நல்லவையா, அவர் சொல் பேச்ச கேட்டு நல்வழிக்கு செல்லுங்கன்னு இவர் மாற்றி விட்டார். ஐயோ, இவரால் ஒன்றும் ஆப்பொருள, நம்ம டைரக்டா ஓனர்கிட்டே போகணும், அந்த அந்தனர்கிட்டே போய் நந்தனா இப்படிலாம் செய்யறாங்கன்னே மறுபடியும் நந்தனா டைரக்டா, இல்லையா நான் சிதம்பரம் போயே ஆகணும், தரிசிச்சே ஆகணும் ஐயான்றார். ஏடா, ஆனா இவருக்கு தெரியும் இவன் தான் விசுவாசமான ஆளுன். அதுக்கு என்ன அப்படின்னா, இவங்கெல்லாம் சொன்னோடனே நந்தனார் அடிக்கிறார். யாரு? அந்தனர் அடிக்கிறார் நந்தனார். ஏண்டா இப்படியாண்டா செய்யறது? ஐயா நீங்க அடிங்க, வேணாம்னு சொல்லல, ஆனா அடிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்க கை வலிக்குமே ஐயா. அந்த கைத்தறிய பக்கத்துல அவன்கிட்ட கொடுத்து அவன் அடிக்க சொல்லிங்க கணக்குள்ளேயே, நீங்க அடிக்காதீங்க கை வலிக்கும். அடிச்சா அவருக்கு கை வலிக்குமே, அடிக்காதீங்கன்னு சொல்ற இவ்வளவு விசுவாசமான ஆளை விட்டா நான் யாரப்பா போவேன் அப்படின்னு சொல்லி மனைவிட சொல்லி, அதனால நந்தனாரை போக விடாம ஆக்குறாரு. இவ்வளவு விசுவாசமான ஆளை விட்டு நான் வேற யாரை வச்சு 40 ஏக்கரை நிலத்தை செய்யறது? அப்படின்னால நந்தா, இந்த 40 ஏக்கரையும் பயிரிட்டு நீ கிளம்பு அப்படின்றாரு. உழவு போட்டு நெற்பயிரை வச்சுட்டு நீ கிளம்புன்றாரு. 40 ஏக்கர் நல்லா உழுதுட்டாரு, நெற்பயிரை வச்சுட்டு. ஐயா அப்படின்றாரு. என்னப்பா? நீங்க சொன்ன மாதிரி 40 ஏக்கர் பயிரிட்டீங்க அப்படின்றாரு. இவர் எப்போ சிதம்பரம் போகணும்னு எண்ணத்தை எடுத்தாரோ அதுல உணவே எடுக்கல. சிதம்பரம் போகணும்ன்ற இதே வைராக்கியத்துல உணவும் எடுக்காம இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காரு. நீ போயிட்டா இதெல்லாம் யார் தண்ணீர் பாய்ச்சுவா,
யார் இதெல்லாம் களை எடுப்பா, யார் பக்குவமா நெல் அறுப்பா, இருந்து அறுவடையும் செஞ்சுட்டு போன்றார். இருக்கு ஐயா, தில்லை போகணுமையா, தில்லை போகணுமையா, தில்லை போகணும். என்ன தடுக்குது? அறிவு மனமாகிய அந்த அந்தனை தடுப்பதனால இந்த ஜீவாத்மாகிய நந்தனார் பரமாத்மாகிய சிதம்பரத்தை போவதற்கு தடுக்குது. இவர் சாப்பிடவும் இல்லை, தொடர்ந்து இப்படியே இருந்து மயங்கி நின்றுட்டாரு. அன்னைக்கு இரவு அங்க களத்து மேட்டிலே படுத்துட்டாரு, அந்த நெல்லிலே அந்த நெற்பயிர்கள் பக்கத்திலே படுத்துட்டாரு. அப்பதான் விளைச்சிருக்காரு. இது வளைஞ்சுன்னு 3 மாசம் ஆகும். ஒரு போக விளையினா 3 மாசம் ஆகும். அப்போ அப்படியே படுத்துடனே, அயர்ந்து படுத்தோடனே சாமி மறுநாள் சமயத்துக்கு கரெக்டான நேரத்துக்கு திருப்பி கொடுத்திருக்காரு நந்தனாருக்கு. அவர்கிட்ட வாங்கினாலே அவருக்கு திருப்பி கொடுக்கிறாரு. அதில் எந்திரிச்சு பார்த்த உடனே நெற்கதிர்களெல்லாம் முற்றி இருந்ததுக்கு பார்த்த உடனே ஒரு ஆனந்தம் அப்பா நந்தனாருக்கு, அவ்வளோ ஒரு ஆனந்தம். என்ன கருணை கடவுளே, சிதம்பரம் இது விளைச்சிட்டா சிதம்பரம் போலான்னு அந்த சொன்னாரே முதலாளி அந்தனர். என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா, என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா, பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா, ஆடிய பாதமே அம்பலவாணனே, ஆடிய பாதமே அம்பலவாணனே, நீ ஆண்ட கருணையே ஏழை அறிவனோ, நீ ஆண்ட கருணையே ஏழை அறிவனோ, என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா, என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவான்னு கண்ணீர் மில்க பாரா. இந்த பாட்டை விரும்பாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அடியார் மத்தியில. திருமுறைகள் அத்தனை திருமுறைகள் இருந்தாலும் இந்த பாட்டு பரப்ப கண்ணீர் வராத அடியார்கள் இருக்க மாட்டாங்க. அவ்வளோ வருது. எனக்கு அம்மா அப்பா அண்ணன் எல்லாமே நீ தானப்பா. திருநாவுக்கரசர் அம்மனும் நீ, அம்மையும் நீ, அப்பனும் நீ, மாமனும் நீ, அன்புள்ள மாமி நின்று திருநாவுக்கரசர் பரம எல்லா சொந்தமும் நீ தானப்பா. அம்மா நீ தானப்பா, அப்பையா நீ தானப்பா. இன்னைக்கு மதுரை மீனாட்சி கூட நேரா போய் நான் அப்பாவை பார்த்துருவேன். ஏன்னா மீனாட்சி கூட்டமா இருக்கும். நான் நேரா போவேன், சொக்கனா தரிசிச்சுட்டு வந்துட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு சொல்லிக் கொடுத்த குருநாதர்கள் லிங்கத்தை தரிசனம் பண்ணாலே லிங்கத்தில் இருக்கக்கூடிய கீழே ஆவுடை பகுதி என்றது சக்தி வடிவம், அதுல இருக்கக்கூடிய பான வடிவம்ன்றது சுவாமி வடிவம். ஸோ லிங்க தரிசனம் பண்ணிட்டீங்கனாலே அம்மையப்ப தரிசனம் பண்ணக்கூடிய பலன் கிடைக்கும். நீங்க மீனாட்சியை பார்த்துட்டு சுவாமியை பார்க்காம போகக்கூடாது, ஆனா சுவாமியை மட்டும் பார்த்துட்டு கூட போகலாம். இது எனக்கு குருநாதர் சொல்லிக் கொடுத்த ஒரு தாற்பயம். அதனால சொக்கனாரை மட்டும் நான் தரிசிச்சுட்டு வந்துடுவேன். ஏன்னா அவர் தான் அம்மையே அப்பா ஒப்பிலாமணி அன்பினல் விளைந்த ஆரம்பி மாணிக்க வாசலப்படும். அவர் தான் அம்மா, அவர் தான் அப்பா. அப்படி ஒரு பரவசத்துல பாடி வேமா போறாரு அந்த நேரத்தை. இப்போ அந்த நெல் விளைஞ்சதை பார்த்தோடனே, நந்தா நீதான் பரம பக்தனப்பா, நீதான் உண்மையான பக்தன் சாஷ்டாங்கமா நந்தனார் காலில் இவர் விழுகிறார். அந்தனர் இவர் என்ன குலம், இவர் என்ன குலம், இவர் என்ன இது, இவர் அந்தனர் முதலாளி, இவர் தாழ்ந்த குலத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளி, இவர் காலில் இவர் விழுகிறார். என்ன ஆகுது இந்த இடத்துல? என்ன நம்ம கவனிக்கணும்? நம்மளுடைய ஆணவ மலம், நம்மளுடைய அறிவு, நம்மளுடைய மனம் என்னைக்கு கீழே விழுகுதோ அப்பதான் இந்த ஜீவாய தகுதி பெறுது. எதுக்கு? பரமாத்மாவோட இணைவதற்கு, சிதம்பரத்தை தரிசிக்கிறதுக்கு. நந்தனாருக்கு எப்போ நேரம் வருது? அந்த நாள் பெர்மிஷன் கொடுக்கணும். அப்ப நம்மளுடைய மன வஞ்சனையே கஷ்டப்படும்.
அப்ப என்ன அந்த திருமுறையை அது பலன் அதற்குரிய எல்லை வரையே அப்படியே நிக்க சிதம்பரம் சிதம்பரப்படுறது நம்மளுடைய உடல் 9 நமக்கு சாமி கொடுத்த அப்ப சிதம்பரம் 9 நம்முடைய அதுக்கு இந்த வாசல் 9 4 வாசல் என்ன என்னுடைய பரம பக்தர் நந்தனார் வந்திருக்கார், அவரை நீங்க கோயிலுக்கு அழைச்சிட்டு வரணும் அப்படின்றாரு. அப்ப இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, நந்தனார்கள்லாம் கும்ப மரியாதையோட போய் நந்தனாரை போய் கூப்பிட போறாங்க. இப்பெல்லாம் கும்ப மரியாதைன்னு யாரு கொடுப்பாங்க? இப்பெல்லாம் ஜட்ஜு, மினிஸ்டர், பெரிய பெரிய அமைச்சர்கள், பெரிய தலைவர்கள் எல்லாம் கொடுக்குறாங்க. அந்த தலைவர் நாத்திகனா கூட இருப்பான், ஆனா அவனுக்கும் இந்த கும்ப மரியாதை வச்சு கொடுக்குற மாதிரி இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அப்போ நந்தனா யாருன்னே தெரியாது. ஆனா சுவாமி சொன்னதுக்காக என்ன பண்றாங்க, கும்ப மரியாதையோட போறாங்க இந்த நந்தனார். இப்ப அவர் நோக்கி கிட்ட போறப்ப நந்தனார் பின்வாங்கி போறார். ஐயோ, இது கும்ப மரியாதை யாரையா கூப்பிட போறாங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்ற இவர் கொஞ்சம் பவ்யமா பின்னாடி போறாரு. ஏன்னா இவர் அப்படி தாழ்ந்த குளத்துல இருந்து ஆழத்திலிருந்து இருக்கிறதுனால இவர் நம்மளால கோயிலுக்கு போக முடியாது, நம்மளை யாரும் இப்படி கூப்பிட மாட்டாங்கன்னு பின்வாங்கி போறாரு. ஆனா இவங்க யாரையோ கூப்பிட போறாங்க உங்களுக்கு பெரிய மனுஷங்களை அப்படின்னு பின்வாங்கி போறாரு. அப்ப அந்த அண்ணன், நீங்க தானே ஏன் நந்தனர் அப்படின்னு நந்தனர்கள்லாம் கேட்கறாங்க. ஆமா, உங்களை தான் ஏன் சாமி அழைச்சிட்டு வர சொன்னோன்னே இவருக்கு ரொம்ப மயிர்கால்கள் தூரம் எல்லாம் அப்படி புல்லரிச்சு கண்ணுல தண்ணி சாரதாரியா வந்து என்ன சாமி அழைச்சிட்டு சொன்னாங்க, என்னை வர சொன்னாரான்ட்டு இவ்வளவு ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம், பூரிப்பு. அப்ப அந்த நாளோட அவரும் போறாரு. இப்ப தரிசனம் பண்றதுக்காக உள்ள போறப்ப எப்பவுமே எல்லாம் இந்த ஒரு நற்காரியம் நடக்கிறப்ப நம்ம ஆளுங்க ஒருத்தர் இருப்பான், குட்டையை கிளப்புறதுக்குன்னே இருப்பான், பார்த்துருப்பீங்க எங்கேயுமே. என்னதான் சாமியே சொன்னாலும் இவர் தாழ்ந்த குணம் இல்லையா, இவர் எப்படி நம்ம கோயிலுக்குள்ள விடலாம், அப்ப ரொம்ப இதான காலம் முடியாது அப்படின்னு ஒரு அந்த நேரம் வாய் விடுறாரு. உடனே அப்படி எல்லாத்துக்கும் பொறி தட்டிடுச்சு. ஆமா 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 ஒருத்தர் சொன்ன உடனே என்ன பண்ணியாச்சு, எல்லாம் சேர்ந்து அவரை இல்லை இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு உடனே அப்பதான் சுவாமி ஆசிரியர்ல சொல்றாரு, அக்னி வளர்த்து நந்தனாரை உள்ள அழைச்சிட்டு வாங்கன்றாரு. ஏன்னா இந்த அக்னின்றது இந்த கூரை வீடுல இருக்கக்கூடிய நந்தனார், இந்த கூரையை எது அழிக்கும்? அக்னி. அதே போல இந்த உடலுக்கு இறுதி என்னது? அக்னி தான். தீ மூட்டி தான் நம்மளை இது பண்றாங்க, அதுக்கப்புறம் சுவாமி எடுத்துட்டு போறோம். அதே போல கூரை வீடுல இருக்கக்கூடிய நந்தனாருக்கும் இந்த அக்னி, நம்ம அந்த உடலுக்கும் இது கடைசியில அக்னி தான். இதெல்லாம் இல்லாமல் யோக நிலையில இருக்கிறப்போ நம்மளுடைய ஆராதாரத்துடைய இந்த குண்டலி சக்தின்னு சொல்லுவாங்க, அந்த முதுகு கீழே இருக்கும்,
கரெக்டா ஆசனம் வயலுக்கு மேல அந்த முதுகுடைய கீழ் பகுதியில குண்டலினி சக்தி. அதான் திருவாரூர் பிறக்க முக்தின்றது. அங்கதான் திருவாரூர்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த சக்தி பிறக்கணும். அங்கதான் அனல் மூண்டு இருக்கும், அங்கதான் தீப்பொறி இருக்கும்னு சொல்லுவோம். அனல் மூண்டு கிடக்கும். அந்த இடத்துல இருந்து நம்ம நினைத்து வரணும். அப்போ வரப்ப அங்கிருந்து அப்படியே 6 சக்கரம் மூலமா மேல வந்து அங்க அனல் பிறந்தாதான் 6 சக்கரங்கள் மேல வந்து அமுது சுரக்கும். அந்த அமுது நம்ம விழுந்தாதான் முக்தி. இது சித்தர்கள் காட்டிய வழி, அருளாளர்கள் காட்டிய வழி. அப்போ அனல் வேணும் இல்லையா? அந்த அனல் தான் இங்க அக்னியா நந்தனாருக்கு சொல்றாங்க. நந்தனாரோட சரித்திரமே பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன செய்யணும்ன்ற சரித்திரம் தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஜீவாத்மா அந்த பரமாத்மா இணைவதற்கு என்னென்ன வழிகள்லாம், என்னென்ன தடுக்குது, என்னென்ன செய்யணும் அப்படின்றதுதான். அப்பேற்பட்ட அந்த அக்னிய மூட்டுறாங்க. அதுல நந்தனார் இறங்கி வர்றப்போ அந்த அக்னி குண்டமே மலர் மேடையாக மாறி தேவர்கள் எல்லாரும் மலர் பொழிகிறாங்க. எப்படி கைலாயத்துல சுவாமியை தரிசனம் பண்றப்போ இதுக்கெல்லாம் எல்லாரும் யாரெல்லாம் காத்திருக்கிறாங்களே, இத்தனை பேருக்கு காட்சி கொடுக்கறதுக்காக யாராலும் எப்படி நிக்கிறாங்க. இன்னிசேவினையர் யாழினர் ஒருவாள் இருக்கொடு தோத்திரும் எம்பினர் ஒருவாள் துண்ணிய பிணை மலர் கையினர் ஒருவார் தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒருவாள் சென்னியழஞ்சலி கூப்பினர் ஒருவாள் திருப்பருந்துரை உரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. மாணிக்கவாசகர் திருப்பள்ளி எழுச்சி 20வது பதிகத்துல பாடியிருப்பார். இன்னிசை வினே ஒரு பக்கம் இருக்கிறாங்க, இருக்கோடு தோற்று 4 வேதங்களை சொல்லிக்கிட்டே அந்தணர்கள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. துண்ணிய பிணை மலர் அன்றளந்த மலர்களை மாலை தொடுத்து சாமிக்கு சூடுவதற்காக பெண்கள் நிக்கிறாங்க. தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் செந்நீர் அஞ்சலி கூப்பினவர்கள் எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க சுவாமிக்கு. அப்பேற்பட்ட கைலாயத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானை தரிசிப்பதற்கு தில்லையில் இருக்கக்கூடிய அந்த தீக்குண்டத்துல இருந்து தேவர்கள் எல்லாம் மலர் பொழிந்து சுவாமிக்கு பார்க்கறதுக்காக இந்த நந்தனார் உள்ள சென்றார். உள்ள போய் இந்த தரிசனத்தை கண்ணார கண்டு எம்பெருமானுடைய திருவிழால முக்தி பெறார். இன்னைக்கு அந்த நந்தனாருடைய அந்த 9வது வாசல் தான் இன்னைக்கும் போனீங்கன்னா சிதம்பரத்துல அந்த வாசலை நீங்க பார்க்கலாம். அது இன்னைக்கும் அது மூடப்பட்டுதான் இருக்கு. நந்தனாரோட குரு பூஜை அன்னைக்கு மட்டும் அது திறக்கிறதா ஐதீகம். மற்ற நாள் அது சாத்தப்பட்டிருக்கு. அடியேன் சிதம்பரம் போறப்போ அந்த கதவை பார்த்தேன், திருக்கதவை பார்த்தேன். ஏன்னா 20ஆம் அந்த மலம் நமக்கு மறைக்குது. அந்த ஆணவ மலையும் அந்த அறியாமையை நம்ம எப்போ நீக்கிறோமோ அப்பதான் சுவாமி தெரியும். எல்லா இடங்களுமே பார்த்தீங்கன்னா அபிஷேகம் பண்ண ஒரு திரையை போடுறாங்க இல்லையா, அதுக்கப்புறம் திரை வழிதான் நமக்கு ஜோதியோட சுவாமியை காமிக்கிறாங்க. அந்த திரைன்றது வேற ஒன்றும் கிடையாது, நம்மளுடைய அறியாமையாக இருக்கக்கூடிய ஆணவ மனம், நம்மளுடைய மனம், நம்மளுடைய அறிவு எல்லாமே நம்ம என்ன தடுக்குது. ஸோ அதை விளக்கினாதான் சுவாமியோட திருவுருளை பெற முடியும். அதனால பக்தி செலுத்துவதற்கு மறுபடியும் சொல்றேன், வயது ஒரு பொருட்டும் அல்ல, ஒரு தடையும் அல்ல. எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க 40 வயசு தானே ஆகுது, 30 வயசு தானே, 50 வயசுக்கு மேல நான் படிச்சுக்கிறேன், 50 வயசுக்கு மேல நான் பாடல் பட தலங்கள்லாம் போய்க்கிறேன், 50 வயசுக்கு மேல தேவா திருவாசம், 30 வயசுக்கு திருவாசம் படிப்பாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா முடியாது. முதல் அந்த வயசை கேரண்டி சொல்றதுக்கு நீங்க யாரு? உங்களுக்கு ஏற்கனவே அங்க எழுதியிருப்பாங்க 42 வயசுல இருந்து என்ன செய்ய முடியும்? நம்மளுடைய உலகத்துல திடகாத்திர இருக்கிறப்பயே பாடல் பட்ட தலங்கள் எல்லாத்துக்கும் போய் தரிசனம் பண்ணாதான் நீங்க முதுமை பெறதுல உங்களால ஏறி கோயிலுக்கெல்லாம் போக முடியாத தளத்துல நீங்க போன தரிசிக்கப்பட்ட தலங்களை எல்லாம் நீங்க மனசுல அசை போட்டுட்டே இருக்கலாம். நீங்க தேவாரம் திருவாசெல்லாம் பன்முறைப்படி இள வயதிலேயே படிச்சா மட்டும்தான் உங்களால படிக்க முடியாத சூழ்நிலை வந்தா கூட நீங்க மனதாலேயே படிக்கலாம். உங்களுக்கு ஒரு 40 வயசு 50 வயசு 60 வயசுக்கு மேல வெள்ள எழுத்துறது பார்வை கம்மியா இருக்கும் அப்படின்னா கூட எனக்கு பார்வையே வேண்டாம்ப்பா, எனக்கு மனப்பாடமே ஒரு 100 பாட்டு தெரியும், நான் பாட்டு திருவாசத்தை படிச்சுட்டே போவேனே, இப்படி செய்யலாம். இன்னைக்கு நான் டெய்லி கம்பெனிக்கு நான் போயிட்டு வர்றதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகும்னு வச்சுக்கோங்க. பைக்ல போறப்பே திருவாச சிவபுராணத்தில் அடிச்சுன்னா ஒரு 10-20 பதிகம் படிச்சுட்டு போயிருவேன். பஞ்சபுராணத்தில் ஒரு 10 பதிகம் அதில் படிச்சுவேன். திருப்பி வர்றப்பே ஒரு 10 பதிகத்தை படிச்சு வந்துடுவேன். ஏன்? நம்ம மனப்பாடம் பண்ணிட்டதுனால அது ஈஸியா இருக்குது. அப்போ பைக்ல போறப்ப நேரத்தையும் வீணாக்காம அதில் படிக்கலாம். ஒரு பஸ்ல போறப்பையும் நம்ம வீணாக்காம இருக்கலாம். தினமும் காலையில குளிக்கிறப்ப என்ன செய்யணும்? பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லியே நம்ம தொடங்கணும்.
நம்ம எல்லாருமே அந்தனார் தான். ஆனா நமக்குள்ள இருக்கக்கூடிய மனம், அறிவு தான் நம்ம சுவாமியை, நம்ம ஜீவாத்மா பரமாத்மாவை இணைவதற்கு தடுக்குது. அதை எப்போ நம்ம ஜெயிக்க போறோம்? இந்த புலன்கள் செய்யறதெல்லாம் என்னைக்கு நம்ம கட்டுக்குள்ள வரும்? இந்த புலன்களை கூட கட்டுக்கொள்ளணும். இந்த புலன்கள் 5 வஞ்சனையே தான் செய்யுது. மாணிக்கவாசகர் சொன்ன மாதிரி அந்த புலன்களை எல்லாம் கட்டுப்படுத்தி அந்தனாரு கூடாது. அந்தனை எப்படி அந்தனுக்கு நம்ம அடிமையா இருக்கோமே, நம்ம எல்லாம் என்ன எதுக்கு அடிமையா இருக்கும்? இந்த புலன்களுக்கெல்லாம் அடிமையா இருக்கும். ஒரு மாடிக்கு ஏறி போறப்பயே அது படியிலேயே கொஞ்சம் குழுக்குழும் காத்து வருதுன்னா அங்கேயே உட்காந்துக்கிறாங்க. நான் சொல்றேன் மேல ஏறி வாங்கப்ப நல்ல நில ஒளியில் நல்ல குழு காத்து வருது அப்படின்னா அதை கேட்க மாட்டேறாங்க. இல்ல எனக்கு இங்கேயே போகணுன்றாங்க. நான் என்ன சொல்றேன், சிவத்தை சிக்கனை படிங்கப்பா, திருமுறையை படிங்க, திருவாசகத்தை படிங்க. வயசு தெம்பு இருக்கிறப்ப உடல சக்தி இருக்கு, பாடல்பட்ட தலங்க எல்லா தலங்களுக்கு போங்க. இல்லையா மனக்கோயில கட்டி மனத்துல இருக்கா சாமி எந்நேரம் நினைச்சுக்கிட்டே இருங்க. இறை சிந்தனையோடு இருங்க, அன்பா இருங்க, பசுக்கு ஒரு வாயுரை கொடுங்க, அன்பா பேசுங்க, யார்ட்டுமே அன்பா பேசுங்க. ஒரு பஸ்ல ஏறுறீங்க, ஒரு இடம் கிடைக்குது உங்களுக்கு, சந்தோஷமா உட்காந்து இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க. ஆரூர் அமர்ந்த அரசை போற்றி, சீரா திருவை யாரா போற்றி நன்றி சொல்லுங்க. காலையில குளிக்கிறப்பயே அந்த நீர் கங்கை நீரா மாறணும்னா ஒண்ணும் இல்ல, கழுத்துல ஒரு கண்டமணி அணிஞ்சுக்குங்க. கண்டமணி அணிஞ்சிட்டு இருக்கிற நீரை நீங்க குளிக்கிறப்ப சடையில் கங்கையை தரித்தாய் போற்றின்னு சொல்லி நீர் ஆக்குங்க. டெய்லி அந்தந்த செய்த பாவங்கள் எல்லாமே தீரும். டெய்லி கங்கையில குளித்த புண்ணியம் உங்களுக்கு சேரும். ரொம்ப எளிமையானது. உட்கார்றப்ப ஆரூர் அமர்ந்த அரசை போற்றி, குளிக்கிறப்ப சடையில் கங்கையை தரித்தாய் போற்றி, எல்லாமே திருவாசகத்துல மாணிக்கவாசகர் உள்ள வரிகள் தான். சரி, அடுத்து அன்னம் பாலிக்கிறீங்க, சாப்பாடு போறீங்க, ஆரூர் அமர்ந்த அரசை போற்றி சொன்ன மாதிரி இது என்ன சொல்றீங்க? இன்றனக்கு ஆரம்பது ஆனாய் போற்றி, தெந்தில் என்று ஆடினாய் போற்றி, இன்றனக்கு ஆரம்பது ஆனாய் போற்றி. அப்ப சாப்பிடறப்ப சாமி நினைக்கிறீங்க, குளிக்கிறப்ப நினைக்கிறீங்க. எந்தனும் இறை சிந்தனையாவே இருந்தாலே போதும். நம்மளுடைய வேலை அன்றாட பணியும் செய்யணும், இறை சிந்தனை இருக்கணும்னா நம்ம எல்லாருமே நந்தனார்மாய் சுவாமியுடைய திருவுருளை பரிபூர்ணமாக பெறுவோம். எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த அன்பே சிவம் சேனலுக்கும் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் நன்றியை கொடுத்து விடைபெற்றுக் கொள்கை. திருச்சிற்றம்பலம். முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அருவித்து பலவினைகள் பாருவண்ணம் சித்தமளம் அருவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆட்பெறுவாரச்சோவே, அத்தன் எனக்கு அருளியவாறு ஆட்பெறுவாரச்சோவே. சிற்றம்பலம். மாணிக்கவாசகருடிகள் போற்றி போற்றி, மீனாட்சியுடனே சொக்கநாத பெருமாந்தருடிகள் போற்றி போற்றி. இந்த குழுவில் இருக்க எல்லாருடைய மனம் மெளி முயலால் வணங்கி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம். சிவாய். ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா, நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அது முடிச்சுக்கலாம் ஐயா, இங்க மழை பெய்யுது. ரொம்ப ரொம்ப நன்றி. அம்மா கேக்குதுங்களா? ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா, சிறப்பா இருந்தது. நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருந்தீங்க. நல்லா இருந்ததுங்க ஐயா. கேக்குதுங்களா? அன்மியூட் பண்ணுங்க, அன்மியூட் பண்ணுங்க ஐயா. கேக்குதுங்களா? கேக்குதுயா. ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லா இருந்தது வகுப்பு, சிறப்பா இருந்தது. சிவ சிவ திருச்சிற்றம்பலம்யா, ரொம்ப நன்றி. ஏன்னா சுவாமி திருவுருள் என்ன ஒண்ணு கொஞ்சம் லேட் பண்ணிட்டீங்க, அதுதான் தவிர மற்றபடி வகுப்பு சூப்பரா இருந்தது. ஆமாய்யா ஆமாய்யா. அது உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே சொன்ன மாதிரி அடியன் பணிக்கு போயிட்டு வந்து இவ்வளவு ஃபாஸ்டா வந்து டைரக்டா பேச வேண்டிய நல்லபடியா பேசாச்சுங்க. சுவாமி எனக்கு என்ன உணர்த்தினாரோ அதை பேசாச்சுங்க. சரிங்க ஐயா, ரொம்ப ரொம்ப நன்றி. முடிச்சுக்கலாம். நன்றி. திருச்சிற்றம்பலம்.